வரணும் என்ன வேணும் எல்லாமே விரும்பி சாப்பிடலாம். சனா இருக்கான்னு பாருங்க. இருக்கும்பா சென வீடியோ பார்த்துட்டு எல்லாம் சென வந்து கேட்குறாங்க. சென முழுங்கப்பா காசு தரேண்ணா 400 அதிலே நீங்கள் ரம்ஜான் பண்ணிக்கிட்டு. ஆமாம் ஆமாம் முதுகு சைடு போடுங்க. சாப்பிட்டு வெளியே போகடா. நல்லா இருக்கா? 400 ரூபாய்க்கு வாங்கிக்கிறா. இல்லையா இதுல சின்னதா இருக்குமா? அவ்வளோ சென்னை இல்லை அந்த அளவுக்கு. என்னை பற்றி அவருக்கு தெரியும், நான் எப்படி பேசுவேன், எந்த நேரத்தில் பேசுவேன். அப்படி இருந்து தைரியமாக பேசுறேன். நான் விட்டு அப்புறமா எல்லாருக்கும் தெரியும்டா. ரவுடி பிரகாஷ் சொல்லு. நரி 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 ஓட்டேரி நரி இந்த மாதிரி போடலாமா? ஸ்லைஸா போடலாமாண்ணா? ஆமாம் போயிடுச்சா? இது தெரு தெரு பாம்பே ட்ரிப் போனால் நான் என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ, பயங்கரமாக இருந்துச்சு. இந்தியாவிலே பெரிய தீம் பார்க் நல்லா இருக்கு. அப்போ என்னாச்சுக்கா? ஆமாம் பெருசு தான் ப்ரோ, இந்தியாவிலே ஆனால் வேஸ்ட்டு ப்ரோ. ஐயோ செட் ஆகல. நம்ம நல்லா இங்கே சாப்பாடு சாப்பிட்டு அதுவும் ப்ரோ தான் இருக்குது. அங்கெல்லாம் சாப்பிடுறாங்க. ஓ மைண்ட் அப்படியா பேசிக்கலாம். நேற்று ஃப்ரெஷ்ஷு செவ்வளோ எங்கே யாருக்கு எடுத்து கொடுத்தேன்? அண்டு இது ஆயிடுச்சுன்னா கையிலே பிடிக்க முடியாது போல. கையில் இருக்கா என் ஃப்ரெஷ்ஷு யாருக்கு கொடுத்தேன்? வேற யாரு ஃப்ரெஷ்ஷு எடுத்து கொடுத்தேன்? அப்பவே கோவா ட்ரிப் வச்சிருக்கேன். அது என்கிட்ட வைக்கல. பூவம் மட்டும் வந்துச்சு. காலையில் தான் வாங்கலாம். 5 மணிக்கு என்ன சொன்னேன்? எந்த நான் பிரெட் எடுத்துன்னு போனேன். மட்டும் தான் இல்லையா? ஆனால் நம்ம கேரளா போய் போனோம். போட்டில் போனேன். மூணார் போனேன். பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு ரோட்டில் இருந்தால் கண்டக்டர் வந்து கொண்டு வந்தார். அது தெரியாதுல்ல உனக்கு. சாவகாசமாக சாப்பிட்டு லேட் ஆயிடுச்சு வரதுக்கு. சாவகாசமாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் கழிச்சு உள்ளே கணக்கெடுப்பாங்க டிக்கெட்டு. 2 பேர் இல்லை நிறைய திருட்டு வேறு பஸ்ஸில் ஏறி வந்து நாங்கள் ஏறும்போது சொன்னோம் பஸ்ஸு ரிசர்வேஷன். நாங்கள் ஆஃபீஸ் போனோம்னா டிக்கெட்டு 800 தான், 1000 ரூபா தந்தோம். எங்களுக்கு ஆஃபீஸ் போகணும்னு சொன்னாங்க. நான் பஸ்ஸே பார்க்குறது திரும்பி ரொம்ப தூரம் போயிடானுங்க. இங்கே இன்னொரு பஸ்ஸில் கண்டக்டர் வந்து உங்களை வீட்டில் போகிறான். தம்பி 3
लुंगी वेरे कटी ये एडम पेड़ बिड़ा ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு கை வலி வாட்டி டைரக்ஷன் வால்ல திட்டுவான் அவன் தான் லைஃபே அப்படிதான் போக போகுது. தெரியல என்ன இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ஆனா இல்ல வருத்தம்பா, எனக்கு வருத்தம். சின்னதெல்லாம் பாருங்க வளரவில்லை குழந்தை குழந்தை கரு எடுக்கும் வேலையில் கிடைத்து விட்டார்கள். நான் கடைசனம் கருவெடுத்த வேலையிலே கிடைத்து விட்டீங்களா? அவர் ஏழை விட்டாரு அப்படியே எல்லாம் பாரு 3000 ரூபாய் போயிடும்.